மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நம்மோட பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் திரு சுபேர், இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா இப்போ முதல் முறையாக இவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரு உதயநிதி அவர்களும் வீரபாண்டியன் அவர்களும். இப்போ இதே இடத்துல மறுபடியும் இடதுசாரிகளை இணைக்க நாங்கள் திமுகவோட இணைய தயாருங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம் நாம இது? இல்ல, இவங்க இந்த இடதுசாரி அமைப்புகள் எல்லாமே இந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர்கள் தான். ஆனா சூழல் காரணமாக இன்னைக்கு தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருக்கிறாங்க. ஆதரவு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பில் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் விசிகா கூட சொல்லியிருக்காங்க, நீங்க அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில திமுக இருக்கணும், பாஜகவை வீழ்த்துவதற்கு, மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்ப இவர்கள் சொல்ற அந்த வீரபாண்டியன் சொன்ன கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்றிணையணும், கை கோர்த்து நிக்கணும், அதில் நம்ம சமரசம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடா இருக்கும். மற்றபடி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சில விமர்சனங்களையும் விமர்சனம் பண்றாங்க, அதை ஆதரிக்க விஷயங்களும் ஆதரிக்கிறாங்க, பாராட்ட வேண்டிய விஷயங்களையும் பாராட்டுறாங்க. ஆனா இந்த ஆட்சி தொடரணும், ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஒரு அரசாங்கம் 5 வருடம் தொடரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதை அங்கங்க பதிவு பண்ணிட்டே கூட இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு அவர் பேசிய பேச்சு மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு ஒன்றிணையணும், கை கோர்க்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அவர் பேசியிருப்பாரு. மற்றபடி இதுல பெருசா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி பார்த்தா அனைத்து கட்சிகளும் ஒன்றிணையணும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் இவர் அந்த கருத்தை தான் அவர் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் அவர் குறிப்பாக மென்ஷன் பண்ணுறது திமுகவோட இணைய தயார் அப்படிங்கிறதான அவர் சொல்கிறாரு. மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு இப்ப நீங்க பாஜகவை வீழ்த்துவதற்கு மத்தியில கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு 22 லோக்சபா எம்பிகளும் ஒரு 8 ராஜ்யசபா எம்பிகளும் இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான பில் ஏதாவது வர்றப்ப அவங்க இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்ப நேற்று கூட தனித்தனியாக தான் நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் தனித்தனியான போராட்டமா இருக்கு. இப்ப அதை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசியிருப்பார். தமிழ்நாட்டில் திமுகவோடு இணைந்து செயல்பட போறோம் அப்படின்னா இந்த நீட்டு விஷயமா போன்ற விஷயங்களில இந்த அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் கூட அவங்க பேசுறாங்க தொடர்ந்து. ஆனா அதில் ஒன்று சேருவாங்களா என்னங்கிறது தெரியல. அகில இந்திய அளவில் ஒன்று சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்கலாம் அவரு. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா? ஏதாவது பேசியிருப்பாங்களா? இது ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பா தான் இருக்கும். இதுல நீங்க அரசியல் ரீதியான சந்திப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் ரீதியான சந்திப்பா இருந்தா தனிப்பட்ட சந்திப்பாக இருந்திருக்கும். ஒரு பொது மேடையில 2 நாட்கள் அந்த கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கும் நட்பு ரீதியில இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த அர்த்தத்துல அவங்க பேசியிருக்கலாம். அதுக்காக ஒரு கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டா நட்பை முடிச்சு கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் கொள்கை உறவு தொடரும் சொல்றாரு. அதே இடையில ஆமாங்க, பாஜக எதிர்ப்புங்கிற கொள்கைங்கிறதுல தொடரும் அப்படிங்கிறாங்க. அதுல மாற்று திமுக இன்றைக்கு வரைக்கும் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு உள்ளவங்க போகல, பாஜக கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களையும் அவங்க எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த நிலைப்பாட்டில், அது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில், அந்த கொள்கை நிலைப்பாட்டில் நாங்க கை கோர்த்து இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியிருப்பாரு. நன்றி திரு சுபேர், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்பொழுது திரு நல்லக்கண் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவில் உதயநிதி அவர்களும் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் சந்திச்சதும், அதே நேரத்தில் அங்கு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதும் முக்கிய செய்தியாக பார்த்திருக்க நிலையில் இதனுடைய கருத்துக்களை நம்ம பத்திரிகையாளர் தரப்புல இருந்தும் கேட்டு பெற்றோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.